ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மகாநதி சீரியலோட 2 டே எபிசோட் பார்க்கலாம். இன்னைக்கு என்னாச்சுன்னா, நிவீனை பார்க்கறதுக்காக குமரன் போயிருப்பாரு. அங்கே போய் குமரன்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவார். இது மாதிரி விஜய் வீட்டுக்கு வந்துட்டாரு, இதெல்லாம் பெரிய பிரச்சனையாச்சு, எப்படி அத்தை சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிவீன் கேட்பாரு. நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் குமரன் சொல்லுவார். உடனே கங்காவுக்கு ஷாக்காக இருக்கும், யமுனாவுக்கு ஷாக்காக இருக்கும். எனக்கு என்னதான் சொல்கிறீங்கன்னே தெரியல மாமா அப்படின்னு. இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே யமுனா கிட்டையும் சொல்லுவார். இந்த மாதிரி காவேரி கன்சீவாக இருக்க விஷயத்தையும் யமுனா கிட்ட சொல்லுவாங்க. உடனே யமுனாவுக்கு நடிக்கிறாளா இல்லை நிஜமாவே சந்தோஷமா இருக்காளா என்னன்னே தெரியல. ஆனால் யமுனாவுக்கு ஒரே சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. வாங்க போய் அக்காவை பார்க்கலாம், முதல்ல என்னால் இங்கே இருக்க முடியாது, ஃபர்ஸ்ட் போய் நான் அக்காவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உடனே கிளம்பிடுவாங்க. ஆனால் நிவின் மட்டும் நம்ப மாட்டார். இது போய் அங்கே என்ன ட்ராமா போட போகுதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே போவார். இப்போ நேராக சாரதா வீட்டு போயிடுவாங்க. சாரதாவும் கங்காவும் பேசிகிட்டு இருப்பாங்க. என்னம்மா ஒருத்தங்களை தூக்கி போட்டால் ஒரே தான் தூக்கி போட்டுறேன், இல்லை தூக்கி வச்சிருந்தா ஒரே தான் ஒஸ்க தூக்கி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. நான் யாரடி தூக்கி போட்டேன், இந்த தம்பி காசை கொடுத்து என் பொண்ணை விலை பேசிட்டாரு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கோபமாக இருந்தேன், அது என் மண்டைக்குள்ள போய் உட்காந்துக்குச்சு அப்படின்னு. இப்போ பாட்டியும் வந்துடுவாங்க. ஓ, அந்த தம்பிக்கு எப்போ சமைக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அந்த போய் சமைக்கிறத அப்படின்னு சொல்லிட்டு சாரதா உள்ள போயிடுவாங்க. இன்னைக்கு விஜய்க்கு அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே சமைச்சு வந்திருப்பாங்க. சாரதா சமைச்சு முடிச்சுட்டு எல்லாரையும் கூப்பிடம் போடணும், எல்லாரும் சாப்பிட வந்துடுவாங்க. அதே மாதிரி யமுனாவும் நிவீனும் வந்துடுவாங்க. பேசிட்டு இருக்கையிலே சாப்பிட உட்காரும்போது இடம் பத்தாது, கங்காவை மட்டும் நீ லேட்டாக சாப்பிடலாம் கங்கா என்னோட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பசிக்குதுன்னு சொன்னது கங்கா தான். கங்காவுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். திரும்ப போயிட்டு எல்லாம் மொட்டை மாடியில் நின்று பேசிட்டு இருப்பாங்க. இது மாதிரி யமுனா சாரி கேட்பாங்க. அக்கா நான் தெரியாமல் பண்ணிட்டேன், மாமாட்ட பேசிட்டேன், இது மாதிரி ஒன்றுகிட்டே கஷ்டப்படுத்திட்டேன், அவங்க 4 பேருமே நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. உடனே விஜய் நீ இது காவேரிட்டையும் பேசுனியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆமாம் மாமா, உங்கள்கிட்ட பேசுனது மட்டும் இல்லை, நான் அக்காட்டையும் பேசினேன். காவேரி கிட்ட ஒரு விஷயம் இருக்கு யமுனா, அவளே கஷ்டப்படுத்திக்குவா, ஆனால் உன்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, நீ மற்றவங்கள கஷ்டப்படுத்துற அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லிடுவாரு. உடனே குமரனும் நிவீனா அவ்வளோ பாடுபடுத்திட்டா, இனிமேலாவது புரிஞ்சுக்கோ, நிவீனா கஷ்டப்படுத்தாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. நிவீனும் நீ சாரி சொன்னோன்னே நிவீன் மூஞ்சி பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் நிவீன் சரி இதை பற்றி பேச வேண்டாமே, வேற ஏதாவது பேசலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. ஆனால் இப்போ நிவீன் காவேரியிட கேட்பாரு, என்ன காவேரி சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு. இல்லை நான் சந்தோஷமா தான் இருக்கேன், ஆனால் விஜய் அவங்க தாத்தாவும் பாட்டி விட்டு வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவார். உடனே விஜய் எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க, இப்போ நீ அதை பற்றி பேசி மைண்ட் அப்செட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. இவளுக்கு மைண்ட் செட்லேயே இப்படி தான் ப்ரிப்பேர் ஆகிருப்பா போல அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு எபிசோட் இப்படி இருந்துச்சு. யாருக்கெல்லாம் பிடிச்சோ லைக் பண்ணுங்க.